لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய சமூகத்தில் இந்த ரமலான் மாதம் முழுவதும் உலகத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேரடி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு மௌத்து வரை அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நாம் எல்லாம் துவா செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் காஃபுடைய 45வது வசனத்தில் வட ரஹ்மான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஃபதக்கிர் பில் குர்ஆன் மை யஹாஃபு வயி என்று ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருந்தார். என்ன அர்த்தம் அதற்கு என்றால், எப்போது பார்த்தாலும் நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும்? அல்குர்ஆனை எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு அது என்று சொன்னாக்கா மை யஹாஃப், யாரெல்லாம் பயந்து வாழ்கிறார்களோ வயி, என்னுடைய எச்சரிக்கையை பயந்து யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இரு என்று சொல்லி வட ரஹ்மான் அறிவுரை வழங்கியிருந்தான். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தயார்படுத்துகிற விஷயத்தில் எப்போ எழுந்திரிக்கணும், எப்போ துவா செய்யணும், எப்படிலாம் அவங்க பேசுவாங்க, என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்க, அதுக்காண்டி பதில் சொல்லணுமா வேணாமா, நீ பாட்டு உன் வேலையை பாரு, நான் அவங்கள பார்த்துக்கிறேன், அவங்க அப்படி தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களாம் பதில் சொல்லி ஒன்றால் முடியாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருந்தான். அதற்கு பிறகு அந்த தொடரில் தான் ரசூலுல்லாஹுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் சொல்லி காட்டி, நீ அப்படி இருந்த இப்படி இருந்த ஒன்றும் தெரியாமல் இருந்த, நான் தான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன், அதனால நினைஞ்சிக்கிட்டே நீ வாழ வேண்டும், நினைத்து கொண்டே திக்ர் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் முதல்ல ரசூலுல்லாஹை கட்டுப்படுத்துகிறான். அந்த சர்க்கிளை கட்டுப்படுத்துகிற விஷயத்தை தான் பார்த்துட்டு வரோம். கடைசியாக அதில் 94வது அத்தியாயத்தில் 5 ஆயத்து வரைக்கும் படித்தோம். இன்னைக்கு 6, 7, 8 வசனங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்னது? இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. 2 தடவை அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். ஏன்னு சொன்னாக்கா இது முக்கியமான விஷயம் என்பதனால. என்ன அர்த்தம் சொன்னாக்கா, நிச்சயமாக கஷ்டத்தோடு இலகு இருக்கிறதுன்னு அர்த்தம். கஷ்டத்தோடு லேசு இருக்கிறது, நிச்சயமாக கஷ்டத்தோடு லேசு இருக்கிறது. அப்ப கஷ்டம் என்பதையும் இன்பம் என்பதையும் ஒன்றோடு சேர்த்து எல்லாம் வைத்திருக்கிறான்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் அந்த அரபிய வாசகத்துக்கு கஷ்டம் தனி இன்பம் தனி இல்லை, கஷ்டத்துக்குள்ள சேர்த்து நல்லா இன்பத்தை வைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்னு சொன்னால், நீ இந்த உண்மையை மக்கள் மத்தியில் சொல்லும் போது உனக்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள், உன்னை வீட்டை விட்டு துரத்துவார்கள், ஊர் விளக்கம் செய்வார்கள், பொருளாதாரத்தை ஏற்படுத்துவார்கள், உன்னுடைய பொருளாதாரத்தை பிடிக்கிக் கொள்வார்கள், உன் வீட்டை விட்டு துரத்துவார்கள், உன்னை மதிக்க மாட்டார்கள், உன்னை ஏற்கனவே நல்லவர்கள் என்று சொன்னவர்கள்லாம் உன்னை தூற்றுவார்கள். அடுத்தது ஏற்கனவே சாதிக்கு என்று சொன்னாங்க, நல்லவர்கள் சொன்னாங்க, உண்மையாளர்கள் சொன்னாங்க, இந்த விஷயத்தை சொன்னவர்கள் பொய்யன்னு சொல்றாங்க, எல்லாரும் ஜோசியக்காரன் சொல்றாங்க, அது மாதிரி இட்டுக்கட்டவர்கள் சொல்றாங்க, இப்படி உண்மையில வசைப்பாடுவார்கள். இந்த கஷ்டம் இருக்குல்ல, இந்த கஷ்டத்துக்குள்ள சேர்ந்துதான் உனக்கு இன்பம் இருக்கு. அதனால என்ன செய்யணும்னு சொன்னாங்க, நீனு அதுக்கெல்லாம் தீர்வு சொல்றோம். இந்த கஷ்டம் நினைச்சுட்டு இருக்காத, இந்த கஷ்டத்துக்குள்ள இன்னொரு இன்பம் இருக்கிறது, அந்த இன்பத்தை உனக்கு உலகத்திலேயே தருவான். அல்லாஹ் வாக்கு கொடுக்குறான். சொல்லாது, இந்த கஷ்டத்தோடு இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, இதை கொஞ்சம் சகித்து பழகி கொள்ளினாக்கா
உனக்கு இந்த வாழ்க்கையிலேயே உனக்கு நீ கண்ணால் பார்க்கிற மாதிரி வெற்றியெல்லாம் கொடுப்பேன், இன்பத்தை எல்லாம் கொடுப்பேன். ஆனால் தற்போதைக்கு உனக்கு கஷ்டம் தான் ஏற்படும். எந்த அளவுக்கு கஷ்டம் ஏற்படும்னு நம்ம படித்த கண்ணில் கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், துணிக்கு வழி இல்லாமல், சமுதாயத்தோட அந்தஸ்து இல்லாமல், ஊர் விளக்கம் பண்ணப்பட்டு வாதி என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மக்கா போனோம்னா ஒரு வாதின்னு சொல்லி நம்ம வந்து அத்திகாப்பு இருப்பாங்க. இந்த 9ஆம் பிள்ளையாட்டை அந்த வாதிக்குள்ள வந்து அவங்க சாப்பாடை பற்றி எழுதப்படுகிறது. அங்கே சொல்றாங்க, விசுவாசம் அறிவிக்கிறாங்க. அங்கே வந்து அரபியர்கள் வந்து ஆட்டு ஒட்டகத்தோடைய அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டு அந்த முடியை தூக்கி போடுவாங்க. அப்படியே அந்த தூக்கி போகிற அந்த முடியை காய வச்சு அதை கசக்கி நாங்கள் குடிப்போம்னு சொல்கிறாங்க. சாப்பாடு அழுகுறாங்க சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தை எல்லாரும் வைத்திருந்தா இந்த உண்மையை சொன்ன காரணத்தினால வேற ஒன்று. அல்லாஹ் ஒருவன், அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. உங்கள்கிட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்கிங்க. நீங்கள் நடக்கிற விஷயம் சரி கிடையாது சொன்னாங்கல்ல, இதுக்கு அவங்க மட்டும் தண்டனை. அதைத்தான் அதெல்லாம் சொல்லி காட்டுக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டம் கொடுப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால் அவங்க தயாராக இருந்தாங்க. விசுவாசம் கஷ்டம் வரும் அப்படின்னு சொன்ன பிறகு கஷ்டம் வந்தால் நமக்கு பிரச்சனை வராது. எப்பயுமே கஷ்டம் வராதுன்னு நினைச்சாதான் பிரச்சனை. கஷ்டம் வரும் நல்லா ஏற்கனவே அறிவிக்கப்படுத்தாச்சு. கஷ்டம் வரும், அதுக்குள்ளே இன்பம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொன்னால் சந்தாசன் அவர்களும் சகாபாக்களை வரலாம். பட் நம்மளால வந்து பலகீனமான இதை உள்ளவங்க படிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மார்க் நம்ம வீடு வரை வந்திருக்குது. சும்மா நம்ம கிடைக்கல. நம்ம நினச்சிட்டு ஃப்ரீயாக கிடைச்சதுனால நம்மளுக்கு வேலை பெரும் தெரியல. அது இதுக்கு வந்து நிறைய விலை கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கப்பட்ட விலை வந்து மிகப்பெரியது. அதை உணர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதை நம்மளாம் உணர வேண்டும், நம்பிக்கையாளர்கள் உணர வேண்டும். அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த மார்க்கத்துடைய கருத்துக்கள் நம்ம வீடு வரை இன்றைக்கு வந்திருக்கிறது. நம்ம எல்லாம் இன்றைக்கு அழகாக சுகமாக வைத்திருக்கிறோம். நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்பதுக்கு நமக்கு எது பற்றி வந்ததா? சில இடங்களில் வந்தாலும் சில பேர்கள் எல்லாம் வந்து நம்பிக்கை கொள்ளுதல் காரணத்தினால நமக்கு இந்த துன்பம் வந்த மாதிரி தெரியல. அவங்க பட்ட துன்பத்தில் கோடியில் உள்ளவர்கள் நம்ம ஒன்றும் பண்ணலை இந்த மார்க்கத்துக்காகலாம். ஆனால் எல்லாம் நம்ம வந்து நிம்மதியாக வைத்திருக்கிறான். அதற்கு அதிகமாக சுக்கல் செய்ய வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லிட்டு கஷ்டம் இருக்குப்பா உள்ள வந்து இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு வழிமுறை ஒன்று சொல்லிக் கொடுக்குறான். எல்லாருக்கும் படமாக இருக்கிறது. என்னது? இதா பரகின்ற கன்சல் இதா ரப்பிக்க பரகம். எப்பொழுதுதான் உனக்கு வந்து வேலைகள் முடிந்த பிறகு, வேலைகள் என்னது? என்னை திக்கர் செய்ய வேண்டும் என்ற பெயரில், என்னை நினைக்க வேண்டும் என்ற பெயரில், தொழுக வேண்டும் என்ற பெயரில், இபாதத் செய்ய வேண்டும் என்ற பெயரில் உனக்கு நீயே செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு உட்கார விடாத அர்த்தம் இருக்கு. உள்ள தான் இருக்குது. 2000 என்ன அர்த்தம் இருக்குது? என்னை நீ வந்து நினைக்க வேண்டும், உலகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், மறுமை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், என்னை வணங்க வேண்டும், திக்கர் செய்ய வேண்டும். அதுக்கான டைம் கொடுத்துருக்கேன். நான் காலையில் சூரியன் உதயமாகறதுக்கு முன்பாக, மறைவதற்கு முன்பாக, இரவு நேரங்களில், அதே மாதிரி 12 இவ்வளோ தான். இந்த நேரங்களில் வந்து நீ என்னை திக்கர் செய்துவிட்டு உனக்கு தேவையான கடமைகளை செய்ய வேண்டும்னு அர்த்தம். இங்கே உனக்குள்ள கடமைகளை வந்து அதில் குறை வச்சிடக்கூடாது. நல்லா உனக்கு போகணும்னு சொல்லிட்டு உனக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை விட்டுக்கூடாது. அதுதான் அந்த அர்த்தம். அந்த ஓய்வுங்கிறதுக்கு அர்த்தம். ஓய்வு கிடைக்கும் போது தான் நீ என்னை திக்கர் செய்ய வேண்டும் நல்லா சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னது? உன் கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும். உறங்குவதற்கு டைம் இருந்தால் உறங்க வேண்டும், உழைப்பதற்கு டைம்னா உழைக்க வேண்டும், பொருளீட்ட டைம் இருந்தால் பொருளீட்ட வேண்டும். இதைத்தான் செய்து கொண்டே அந்த செய்கிற நேரங்கள்லாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தை நான் அழைப்பேன், அப்படி என்கிட்ட வந்துட வேண்டும். ரொம்ப சூப்பராக இருக்கு மாஷா. கொஞ்சம் கூட எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாமல் அல்லாஹ் படைக்க வைத்திருக்காருன்னு சொல்றாரு. எந்த டிஸ்டர்பும் கிடையாது. எனக்கு அங்கே வேலை இருக்குது, நாங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அல்லாவை நெருங்குகிற விஷயத்தில் இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, ரொம்ப ஆசையாக நெருங்க வேண்டும். இதுவும் நமக்கு ஒரு பாடம். ரசூலா கொடுத்த பாட்டனாலே அல்லாவை நெருங்குகின்ற விஷயத்துல ஒரு ஆசையோடு நெருங்க வேண்டும். இது ஏதோ போகணும்னு இல்லை, ஏதோ போகணும்னு இல்லை, ஏதோ குடியிருவான்னு வருவானு இல்லை. இதை செய்தால் நமக்கு அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும், அல்லாவுடைய பாசம் நமக்கு வரும். அதுக்கு பிறகு அல்லாஹ் வாக்களிக்கிற சொத்து கிடைக்கும். அதனால நம்ம ஆசையாக நம்மளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. அந்த ஆசை எப்படி ஏற்படும் என்று சொன்னால் அதை நான் ஏற்படுத்துவேன்னு அல்லா பல இடங்களில் குரான்ல ஆரம்பத்தில் முதல்ல வாங்க கூப்பிடுறேன் எல்லாரையும். முதல்ல ஏற்பட்ட நீ வா, அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து நான் சொல்றேனோ அதுக்கு வந்து இந்த உலகத்திலே நீ உணர்வேன்னு அல்லா பல இடங்களில் குரான்ல பதிவு செய்கிறேன். ஒரே 2 இடம் கிடையாது.
தன் பக்கம் யாரும் நெருங்கி வர்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்களையும் அவங்க மனசு ரீதியாக ஏற்படுகிற மாற்றங்களையும் உள்ளத்தில் அவங்க திருப்தியான வாழ்க்கையை இந்த உலகத்திலையும் அவர்களுக்கு கொடுத்து சரியாக அவங்க இயங்குற மாதிரி நான் வச்சிருவேன். அவங்களுக்குள்ள ஆசையை ஏற்படுத்திடுவேன். அதுக்கு பிறகு அவங்களால தொடாமல் இருக்க முடியாது. இந்த கேரக்டர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யாரும் தொடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாசம் வந்துடும். அதெல்லாம் பதிவு செய்யறான் பல இடங்கள்ல. எந்த அளவுக்கு பதிவு செய்யறான்? அசத்து ரூபன் இல்லாமல் அல்லா நம்பிக்கையாளர்களுக்கு அல்லா மேல் வைக்கிற பாசத்தை ஒரு கடுமையாக ஆக்கி வைத்து விடுவேன். இன்னும் சொல்ல போனா பல பேர் அல்லா பதிவு செய்யும் போது சில பேரும் மக்கள் இருக்கிறாங்க. வபிலன் நாசி மையத்தை இதோ இந்தோரில்லாய் அந்தாதன் இவ்விப்பூடனும் கபூபில்லா. பல பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளத்துல அல்லாவை தவிர மற்றவர்கள் மேலுள்ள பாசத்தை அதிகமாக்கி வருகிறான். ஆனா அல்ல வல்லரின் ஆமோடு யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அசத்த ரூபன் இல்லா அவர்கள் அல்லா மேலும் கடுமையாக பாசம் வைக்கிற மாதிரி ஆக்கி வைத்து விடுவேன் அப்படின்னு சொல்றோம். அல்லா மேல பாசம் வைக்கிற மாதிரி நம்ம மனசு மாறிடுச்சுன்னா நமக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். முதல்ல நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடும்? ரிலாக்ஸ் ஆகிடும். புரிய வச்சிருவோம். அல்லா பல விஷயங்களை புரிய வச்சிருவோம். நம்ம எதை நோக்கிலாம் ஓடுறோமோ அதெல்லாம் போதுங்கிற எண்ணத்தை நம்ம கொடுத்துருவோம். நிம்மதியான வாழ்க்கை கொடுத்துருவோம். துறைகளை கரெக்டாக கொடுத்துருவோம். பிள்ளைகளை கரெக்டாக கொடுத்துருவோம். நம்முடைய சமுதாய சுற்றுப்புறத்தை சரியாக கொடுப்போம். நண்பர்கள் சரியாக கொடுப்போம். எல்லாம் நடக்கும் இந்த உலகத்தில். ரெண்டு பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் தலைவர்கள் வாக்குறுதி கொடுக்குறோம். சில பேர் நினைச்சிட்டு மௌத்து பிறகு நல்லா வாழ்க்கை உலகத்தில் நல்லா திருவாக சொல்லலாம். யாரெல்லாம் என் சக்கத்துக்கும் அசீவன் நடக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினா அதிகப்படுத்துவேன். அது உலக வாழ்க்கையிலையும் ஹயாத்த தைப்பா நல்ல வாழ்க்கையோட கொடுத்துருவேன். அதனால நீ செய்ய வேண்டிய காரியத்தை நல்லா செஞ்சுக்கிட்டு ஆசையோடு அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டும். வேலை செய்யும் போது ஞாபகம் வரணும். வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், கிளாஸில் உட்காந்துருக்கிறோம். அங்கே அல்லாவுக்கு வாங்க சொல்றது ஒன்று பிள்ளைங்க நினைச்சுக்கணும். யாரெல்லாம் நான் சொல்ல வேண்டும். அவ்வளோதான். நான் சொல்ல முடியாத சூழ்நிலை இப்போ இருக்கிறேன். வேலைக்கு வேலை செய்யணும்னு சொன்னாக்கா யாரெல்லாம் எனக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. நினைச்சா போதும் நல்லா மாற்றிடுவோம். நம்மளை வேலையே மாற்றி கொடுப்பாங்க. நல்லா ட்ரைனிங் எடுக்கும் போது தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். வேலையே எல்லாம் மாற்றி கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன். வேலை வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து வேலைக்கு போகிறேன், கடுமையான சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன், இப்படி நிம்மற முடியல, அப்படி நிம்மற முடியல, அவள் டைட்டாக இருக்கிறேன், தொடர்ந்துக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் உண்மையிலேயே பாஸ் வாங்கி வந்துட்டாங்கன்னா அல்ல அதை விட சிறந்த வேலையை தான் கொடுத்துருவோம். 5 வேலை தொடரக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்து, திக்கல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்து, வேலை வாய்ப்பையும் கொடுத்து, ஏற்கனவே சம்பாதித்தை விட அதிகமாக அல்ல பொருளாதாரத்தில் தான் வாக்குறுதி இருக்கிறோம். அதுதான் ரசூல் அவங்க பதிவு செய்யறாங்க. நீ கொல்லப்படாத, நீ முதல்ல ஆசையை பக்கம் நெருங்கு. நான் குறிப்பிட்ட டைம் சொல்லியிருக்கேன்ல, அங்கே மட்டும் முதல்ல நீ வா. மற்ற நேரங்களில் நீ மட்டும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துரு, என்ன நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அதுக்காக பொழுத பொழுதுக்காக உட்காரக்கூடாது. அரசாக பார்த்து பொழுதா பொழுதுக்கு உட்காந்துக்கிட்டு மற்ற பசிகளை விட்டக்கூடாது என்று சொல்லி இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதன் மூலமாக நமக்கு வந்து ஏராளமான படிப்படைகள் இருக்கிறது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரைகள் நிறைய வசதிகள் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு ரமலான் மாதம் முடிஞ்சு போச்சு. அடுத்த சொல்ல நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம சந்திப்போம். வர நாளினால் அப்போ நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கிளாஸ் அமைச்சிருக்கிறோம். ஒரு சூறா எடுத்துருக்கிறோம். 25 நாளும் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் அதோட கருத்துக்களை வந்து ஓதி இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். டீப்பாக கொஞ்சோண்டு விளக்கம் எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லாரையும் அணுக சொல்லுகிறோம். உங்களையும் என்ன செய்ய சொல்லுகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லைனில் நீ வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன மாதிரி குரானுக்குள்ளதான் விஷயம் இருக்குது, அறிவு இருக்குது, அது விளங்க முடியும்னு நல்லா சொல்கிறான். அது நிறைய வசனங்கள்லாம் பதிவு செய்யலாம். முகமது ரசூலா இருக்குது, ரசூலாவுக்கு இறக்கப்பட்டது. அதில் வந்து 24வது வசனத்தில் நல்லா சொல்கிறான். அப்போதான் எந்த தற்போது குரான் அம்மாலா குழுவின் அக்குப்பாடுதா, நீங்கள் இந்த குரானை எல்லோரும் சிந்திச்சு பாருங்க. சிந்திக்க மாட்டீங்களா? உங்களை யாருமே நாம கூட்டுலாம் போடல, உங்கள் மனசு செய்யலை, கூட்டுலாம் போட்டு வைக்கல, இது விளங்காத மாதிரி செய்யல. நீங்கள் நம்மளால நினைச்சுக்க விளங்காத இருக்குன்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா அதான் சொல்கிறேன், படைத்தவன் சொல்கிறார். 47 24வது வசனம் தெளிவாக இருக்காது. கேட்டு கேட்கிறான். அப்போதா குரான் அம்மாலா குழுவின் அக்குப்பாடுதா, உங்கள் உள்ளத்தில் நான் கூட்டாப்பா போட்டு வச்சிருக்கிறேன், ஏன்பா சிந்திக்க மாட்டேங்கிறீங்க, சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி உலக மக்கள் அனைவரையும் நல்லா கேட்கிறான். அதுக்கு பேர் சூரத்துல் கமர்ல 4 இடங்கள் நல்லா கேட்கிறான். 54வது 17வது வசனம். அது மாதிரி அதே வசனம் 4 இடங்கள்ல வருது. எப்படி வருது? வழக்கம் எஸ்ஆர் குரான் லிங்கரி பகல்மின் முத்தக்கு, நிச்சயமாக இந்த குரானை நாம் வந்து லேசாக வச்சிருக்கிறோம், உங்களை யாராவது அதை படித்து பார்த்து சிந்திக்கிறார்கள் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நல்லா கேட்கிறோம்.
அப்போ அரபியில் இறக்கப்பட்டது சரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக 15 நூற்றாண்டுகளாக நம்ம மாதிரி வந்திருக்கிறது. ஆரம்ப கட்டத்தை எல்லாம் ஒரு தான் வச்சா வர வழி கிடையாது. அது வர 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 கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டுகள் கழிச்சு தான் நம்மகிட்ட இன்னைக்கு வந்திருக்குது இந்த சிந்தனை. இந்த சிந்தனை எப்போ வந்தது? உலக அளவில் 200 வருஷம் தான் ஆகுது. அது வரைக்கும் உலக அளவில் ஒதுக்கொண்டு தான் எல்லாம் இருந்தாங்க. வேற வழி இல்லை. யாரும் சொல்லிக் கொடுக்கறது? மொழிக்கலை வல்லுநர்கள்லாம் தோன்றுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பு ஸ்டெப்பாக எப்படி பாருங்க, அல்லாவுடைய அந்த வல்லமை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. முதல்ல இந்த வசனத்தை இறக்கும்போது ரசூல்லாவை தயார் பண்றான். ரசூல்லாவை வந்து ஃபுல் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறான். அதுக்கு ரசூல்லாவை சுற்றி இருக்கிற அந்த கிராமத்துக்கு சொல்றான். கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்கு சொல்றான், பிள்ளைங்களுக்கு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் உள்ள மக்களோட சுற்றி சொல்றான். அவங்க வேட்டையாடிச்சாச்சு 10 வருஷ காலத்துல 15 வருஷ காலத்திலேயே. அதுக்கு போய் மதினாவுக்கு ஓடுங்கிறான். அங்கே போய் கொஞ்சம் வரவேற்பு கிடைக்குது. அங்கே போய் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அங்கே உள்ள ஆளுங்களை தயார் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க போய் பல ஊர்களுக்கு போகிறாங்க. அதுக்கு போய் இறுதியாக பயன் பண்ணுறாங்க. இந்த குரானை தான் நீ கொண்டு போகணும்னு சொல்லி. அதுக்கு பிறகு அந்த சஹாபாக்கள் அதை பற்றி கேர் பண்ண, குடும்பத்தோட கேர் பண்ணல. எந்த அளவுக்கு வந்து பதிவு செய்யப்படுது வரலாற்றுன்னு சொன்னாக்கா, இந்த செய்தியை கேட்ட பிறகு அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு வெப்பம் மாதிரி, வெப்பம்னு சொன்னால் கப்பல் இல்லாது. வெப்பம்னு சொன்னாக்கா மிதக்கிற கட்டையை அப்படியே வைத்துக் கொண்டு 2 பக்கம் சும்மா ஒரு சப்போர்ட் வச்சுக்கொண்டு அந்த தண்ணி எங்கே போகுதோ அங்கெல்லாம் வந்திருக்காங்க சஹாபாக்கள். அதனால தான் எங்கே பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள், உலக அளவில் கடற்கரை ஓரமாக நம்ம இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து பாசம் தெரியாதவங்களுக்கு, பாசம் தெரியாம அந்த அரமையை மட்டும் வைத்துக்கொண்டு உட்காந்து சும்மா ஒரு சட்டை போட்டுக்கிட்டு எது கிடைக்கிறது நின்றுக்கிட்டு மீன் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்படிலாம் பாடுபட்டுருக்காங்க. அதனால தான் நான் கோயில்கிட்ட வச்சிருக்கேன் அவளுடைய விளையாண்டு செய்யக்கூடாது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் நல்ல மனுஷனா இருக்காரு, நல்ல போதனைகள் பண்றாரு, சமுதாயத்தை நல்லது நினைக்கிறாரு, இவர் தெய்வம் மாதிரி கடவுள் மாதிரி சொல்லி தான் கோயில் கட்டுறாரு. அது கூட அதை பார்க்கறது. ஆனால் பாடுபட்டுருக்காங்க, நினைச்சிருக்காங்க பாடுபட்டுருக்காங்க. அவங்க பாடுபட்ட மாதிரி ஒரு மில்லி அளவு கூட நம்மளால் பாடுபட முடியாது. அந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வருவதற்கு. இந்த எல்லா குரான் தான் கொண்டு வந்தாங்க. குரானை கொண்டு வந்து ஓதி விட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அதை டிரான்ஸ்லேட் தெரியும் தமிழில். அந்த பழக்கங்கள் தான் இன்றைக்கு வரை நம்மகிட்ட இருக்கிறது தவிர அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு இந்த சிந்தனை இதை போட்டு 200 வருஷம் ஆகுது. இன்றைக்கு உலக அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மரம் விளைந்து கொண்டிருக்குது. அதால் தான் கொண்டு போயிட்டே இருப்போம். எப்படி குரானை ஓதணும், அதை படிக்கணும், அதை சிந்திக்கணும், அதை செயல்படுத்தி பார்க்கணும், நம்மகிட்ட இருக்க தவறுகளை கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு முளைச்சிக்கிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சம் முழு மரம் ஆகலை, ஆனால் அதை கொண்டு போவாங்க. அது கொண்டு போவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து அதுக்கு நம்மளும் அதை ஓதணும், படிக்கணும், விளங்கணும். நம்முடைய மனை மக்கள் சொல்லிக் கொடுக்கணும், நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்மளால் முடிந்தவரை பாடுபடணும், கல்வியாளர்கள் முற்படணும். யாருக்கெல்லாம் இரும்பு இருக்கிறதோ நம்மக்குள்ளே வச்சுக்கூடாது. இதெல்லாம் தர்மம்னு சொல்கிறாங்க. இருமை வந்து மற்ற ஆளுக்கு சொல்வது தர்மம் தான். அதனால் எனக்கு நான் வந்து சொல்ல போதும், நான் ஓதுனா போதும், என்னோட வச்சு நம்மளே வச்சுக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி இந்த மார்க்கத்துறை விஷயங்கள் மக்கள் மத்தியில் நமக்குள்ள சொல்வதற்கும் மக்கள் மத்தியில் சொல்வதற்கு நம்மளான பாடுகளை பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாடுகளை படும்போது அந்த கஷ்டத்தோடு இன்னும் இருக்கிறது என்று எல்லாம் சொல்லுகிறான். அது கூட சின்னவர்களால கஷ்டம் இருக்கும். அவங்க சொன்ன நம்ம வர போகிறதில்லை. அதெல்லாம் ரிலாக்ஸாக்கி வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் அதுலேயும் நம்ம பல பேர் அதை வந்து பொழுதுபோக்காக இருக்கிறோம். பல விதமாக அதையெல்லாம் மாற்றி அமைக்கிறதான் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய இந்த 30 நாளும் அந்த ஒரு சூறாவுடைய அர்த்தத்தை பார்த்துருக்கிறோம். ஏராளமான அறிவுகளுக்கு மீண்டும் நீங்கள் ஓதும்போது உங்களுக்கு கொஞ்சம் இல்லை. நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து சொத்து காப்பை போதும்போது தனியாக அர்த்தம் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது மாதிரி ட்ரைனிங் எடுத்தோம்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளில் ஓத எதை ஓதுறோமோ அது மனசில் அந்த அர்த்தமாக வந்துக்கிட்டே இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. ட்ரைனிங் எடுக்கும் போது நல்லா ஃபுல்லாக படிக்கணும்னா கிடையாது. ஓதும்போதே உங்களுக்கு அர்த்தம் வந்துடும். இப்போ இன்னும் ஓதும்போதே உங்களுக்கு அர்த்தம் வரும். எப்படி கஷ்டத்தோடு லேஸ் இருக்குது, கஷ்டத்தோடு லேஸ் இருக்குது, நீங்கள் ஆசையாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மனசில் பதிவாக இருக்கும். இன்னும் நீங்களாக கொஞ்சம் ஓதி அந்த பக்கத்தில் தமிழ் படிச்சீங்கன்னாக்கா இமாம் ஓதும்போது உங்களுக்கு அர்த்தம் வந்துடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஃபுல்லாகவே நம்மளுக்கு குரானுடைய பத்தாத்துவே தெரிய ஆரம்பிச்சோம். எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் வைப்போம். நம்ம வந்து அது மாதிரி அணுகலைங்கிறது தான் நம்மகிட்ட இருக்கிறோம். ஆசை தான் இருக்குது, ஆசை இருக்குது. ஆசை இருந்தாலும் அது நம்ம லைஃப்பில் போக முடியுமான்னு ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது, ஒரு செலவு இருக்குது. அதெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் சார்பா. அப்போ இந்த குரானை நம்பிக்கை கொண்டவர்கள் முதல்ல கையில் எடுக்கணும். முதல் பாயிண்ட் நம்பிக்கை கொண்டவர்கள் கையில் எடுத்தாமல் எல்லாருமே எல்லா ஆணும் பண்ணி எடுக்கணும். எடுத்து அதை ஓதணும், படிக்கணும், விளங்கணும், சிந்திக்கணும், நம்மகிட்ட இருக்க தவறுகளை மாற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பக்கத்து வீட்டுக்கு கொண்டு போகணும், அதை மற்ற சமுதாயத்துக்கு கொண்டு போகணும்.
அப்படியே நம்ம கொண்டு போய் நல்லா கொண்டு போயிடும். அந்த ஒரு விஷயம் நல்லா பரிசு அனுப்புறாங்க. நமக்கு தானம் கொடுப்பாங்க மொத்த வரைக்கும். நீ கொண்டு போனா வேற கொண்டு வந்து அவன் கொண்டு வைப்பான். அவனுக்கு சாத்தியம் தான். உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன், நல்ல அழகான ஈமானம் கொடுத்துருக்கிறேன், நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன், சிந்தனையை கொடுத்துருக்கிறேன், இந்த வேலையை செய்வான்னு நம்மளை பார்த்து நல்லா சொல்கிறான். செய்யலைன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை, வேற ஆள் கொண்டு வந்து செய்ய வச்சிருவான். நம்ம தான் நஷ்டவாளி ஆகிருவான், அதை காப்பாற்றணும். அதனால கிடைச்ச சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தி இந்த குரானை நமக்குள்ளும் நம் குடும்பத்துக்குள்ளும் கொண்டு போகிற வேலையை பார்க்க வேண்டும். இந்த ரமலானுடைய முக்கியமான விஷயமாக இதை கருத்தில் கொள்ள வேண்டும். கருத்தில் கொண்டு அதன் பக்கம் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுகை விவாதத்தில் இன்னும் அதிகமாக ஈடுபடணும். இப்போ இந்த உட்கார்ந்து கட்டியம்னா வந்து வீட்டுக்கு சொந்தமானவர்கள் நல்லா ஞாபகம். அல்லாஹ் வந்து 2 வகையாக பிரிக்கிறான். இதில் எப்படி பள்ளிவாசலுக்கு சொந்தமானவர்கள் சில பேர் இருப்பாங்க, விருந்தாளிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. விருந்தாளி யார் தெரியுமா? வந்துட்டு போனாங்க விருந்தாளி. ரமலான் மாதம் வந்துட்டு போனாங்க யாரு? எல்லாத்துக்கும் கெஸ்ட்டு அவங்க வருவாங்க. கெஸ்ட்டுக்கு வந்து கல்யாணம் போனால் வடலாம் அவ்வளோதான். திருப்பி அடுத்த வருஷம் இருந்தால் வருவாங்க அவங்க. ஆனால் சில பேர்களை மாத்திரம் அவனுடைய அருளால் பள்ளிவாசல் சொந்தக்காரர்களாக அதை வைத்திருப்பான். அதுதான் நம்மளாம் இருக்கும். 2 சப்பு 3 சப்பா இருக்கோம்ல, அவன் யாரு? அல்லாஹ்வை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து இன்னும் அதிகமாக அதில் விவாதத்தில் இன்னும் அதிகமாக ஈடுபடணும். ஏழை கூட்டமாச்சு கூட்டாளி நம்ம தான் இருக்கிற அப்படிலாம் இல்லை. நமக்கு அல்ல வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் நம்ம நல்லா வச்சிருக்கிறோம். அதுதான் அந்த உயர்த்தே இருக்கிறோம். வறுமை நாள் நிறைய அதிசயம் இருக்குது. பள்ளிவாசல்லாம் உயர்த்தப்பட இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் விவாதம் செய்து தொடர்ந்து விவாதம் செய்தவர்கள் நாளைக்கு வறுமை நாளில் வந்து சாலிகங்களாக முத்தகங்களாக சுகதாக்களோடு இன்னும் நபிமார்களும் வைக்க போகிறாங்களாம். அதுக்கு மூல காரணம் பள்ளிவாசல் தான். பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்தாகணும். எந்த வேலை இருந்தாலும் உட்கார்ந்தாகணும். அங்கே சில நிகழ்ச்சிகள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவாங்க. உட்காந்து கேட்கணும். அதுக்கு பிறகு நம்மளால கொஞ்சம் ட்ரெயின் எடுத்து பார்க்கணும். நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு பிறகு வேலை செய்யணும். அதுக்கு பொதுவாக உட்காந்து சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகணும். அதுக்கு பிறகு நம்ம கடமைகளை சம்பாதிக்கிறதுக்கு தலையில்லை, நல்லா வாழ்றதுக்கு தலையில்லை, நல்லா சந்தோஷமாக இருக்கிற தலையில்லை, ஆடை அணிவித்துக் கொள்வதற்கு தலை கிடையாது, அதுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு தலையில்லை, கார் வாகன வசதி வைக்கிறதுக்கு தலையில்லை, ஏசி நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ண தலையில்லை, மனைவி மக்களோடு கூடி விழாவதற்கு எந்த தலையும் இல்லை, சுற்றி பார்ப்பது எதுவுமே தலை கிடையாது. எல்லாம் அனுபவித்துக் கொண்டே அல்லாஹ் வேணும்னு சொல்லி சூப்பராக எல்லாம் திட்டப்பட்டு கொடுத்துருக்கிறான். இது புரியாதவர்கள் தான் முட்டாள்கள், புரிந்தவர்கள் தான் அறிவாளிகள் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். பல ரஹ்மான் நம்முடைய எல்லா நல்ல எண்ணங்களை கபலாக்கி நம்மளிடத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்த தவறான பழக்கவழக்கெல்லாம் மாற்றி அமைத்து இந்த புனிதமிக்க ரமலானில் நம்மை மீண்டும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான். மீண்டும் வாய்ப்பை தேடுவர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நம்ம நெருங்குவர்களாக பலரமாக நம்மை ஆக்கி அருள் வேண்டும். இந்த வாக்கியத்தை எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் அல்ல தர வேண்டும் என்ற உயிர் துவாவையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பல ரஹ்மான் அதை கபூல் செய்வானாக. ராசல் கவனம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.